ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆதிநாயகி சக்தி காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சேலம் மாவட்டம் தும்பா தூளிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆதிநாயகி சக்தி காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைத்து கும்ப கலசங்கள் வைத்து அலங்கரித்து ஹோம பூஜைகள் நடைபெற்றன. நிறைவாக கும்ப கலசங்களை சிவச்சாரியார்கள் தலையில் சுமந்து கொண்டு விமான கோபுர உச்சியை அடைந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் விநாயகருக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நமோ பிரபுதபதயே நமஸ்தே நம்போதராய. மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அன்னை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆதிநாயகி சக்தி காளியம்மனுக்கு கும்ப கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி கற்பூர தீபாரதனை காண்பித்தனர். ஓம் சக்தி 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 ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவினை திரு எஸ் ராஜேஷ் சர்மா மற்றும் ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ஜாம்பவான் திரு ஏ திருஞானமூர்த்தி மற்றும் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவில் தலைமை அர்ச்சகர் திரு
சேது ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழா ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆதிநாயகி சக்தி காளியம்மன் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் நிறைவா போற்றி. ஜெய் சக்தி காளியம்பிகைக்கு ஜெய். அன்பார்ந்த பக்த பெருமக்களே, சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் தும்பாதூளிப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி காளியம்மன் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நேற்று காலை கணபதி ஹோமம் நடைபெற்று தீர்த்தகுடம் முளப்பாரி ஊர்வலமாக வந்து நேற்று மாலை 5 மணி அளவில் வாஸ்து பூஜை, வாஸ்து ஹோமங்கள், யாகசாலை பிரவேசம், கலாகர்ஷணம், யாகசாலை பிரவேசங்கள், மண்டபார்ச்சனை, வேதிகார்ச்சனை எல்லாம் நடைபெற்று பஞ்சாக்னி அமைத்து விசேஷ ஹோமங்கள், திரவியாகுதி, மகாபூர்ணாகுதி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக 5 மணி அளவில் 2ஆம் கால வேள்வியானது சீரம் சிறப்புமாக நடைபெற்றது. திரவியாகுதி, நாடி சந்தானம், ஸ்வருஷாகுதி, மகாபூர்ணாகுதி நடைபெற்று கடம் சரியாக 9 மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சக்தி காளியம்மன் மூலஸ்தானத்திற்கும் சக்தி விநாயகருக்கும் சிறப்பான கும்பாபிஷேகம் நடைபெற்று. எனது பெயர் சேலம் ராஜேஷ் சாஸ்திரிகள். இவர் பெயர் மேச்சேரி பத்ரகாளி தலைமை அர்ச்சகர் திருஞானமூர்த்தி ஜோஷியர். சேலம் மேற்கு மாவட்டம் தும்பாதூளிப்பட்டி கிராமத்தில் 400 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி காளியம்மன் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த சாஸ்திரிகள் திரு ராஜேஷ் அவர்களுக்கும், சேலம் மேச்சேரி பத்ரகாளியம்மன் தலைமை அர்ச்சகர் திரு சேது ஐயா அவர்களுக்கும், ஊர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நமது கூட இருந்த அர்ச்சகர்களுக்கும் கூட இருந்து இந்த இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எனது நண்பர் 40 வருட கால நண்பர் திருஞானமூர்த்தி அவர்களுக்கும், ஊர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டியார் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் கணேசன், கோபாலகிருஷ்ணன், மயில்சாமி. கோவிலில் நிர்வாக குழு உறுப்பினர்களாக ஒரு 25 பேர் இருக்கிறோம். அவங்க எல்லாமே சிம்பிளா ஒரு ஆரம்பத்தில் ஒரு 1000 ரூபாய் போட்டு இந்த கோயில் நாங்கள் ஆரம்பத்தில் இது பண்ணோம். இன்னைக்கு வெகு சிறப்பாக ஒரு 7 லட்சம் ரூபாய் அதை இது பண்ணியிருக்கிறோம். அதில் இருந்து நாங்கள் கும்பாபிஷேகம் ஊர் பொதுமக்களும் நன்கொடை வழங்கியிருக்காங்க. அந்த நன்கொடை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம். வெகு சிறப்பாக நடந்திருக்குது.